நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியம் அவலூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பசுமை பாரம்பரியம் கலை திருவிழாவை இன்று அக்டோபர் 15 புதன்கிழமை மேல்மலையனூர் ஒன்றிய செயலாளர் LB நெடுஞ்செழியன் துவக்கி வைத்தார். கலை திருவிழாவில் பங்கேற்றவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். தென்குவளவேலி அரசு பள்ளியில் மீண்டும் மஞ்சப்பை தொடக்கம். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வண்ணம் பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து அனைவரும் கைத்தறி துணிகளால் நெய்யப்பட்ட மஞ்சள் பைகளை பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்து மீண்டும் மஞ்சப்பை என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தது. தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் மீண்டும் மஞ்சப்பை இயக்கம் தொடங்கப்பட்டு அனைவருக்கும் கைத்தறி துணிகளால் செய்யப்பட்ட மஞ்சள் பைகள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஒன்றியம் தென்குவளவேலி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மீண்டும் மஞ்சப்பை இயக்கம் தொடங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் வாராந்திர பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் V. ஷியாமளாதேவி தலைமையில் நடைபெற்றது. இக்குறைதீர்வு கூட்டத்தில் பொதுமக்களிடம் மொத்தமாக 33 மனுக்கள் பெறப்பட்டன. மனுக்களை விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்தார். அப்துல் கலாம் பிறந்த நாள். பென்னாகரம் ஒன்றியம் சின்னப்பள்ளத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் அப்துல் கலாம் பிறந்த நாள் உலக மாணவர் நாளாக கொண்டாடப்பட்டது. அப்துல் கலாம் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொன்ன அறிவுரைகள் மாணவர்களுடைய திறன்களை மேம்படுத்துதல், அறிவியல் கண்ணோட்டத்தை வளர்த்து கொள்ளுதல், சமூக அக்கறையை வெளிப்படுத்த, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு செயல்பாடுகளில் மாணவர்கள் இளைஞர்கள் ஈடுபடுதல், மாணவர்களை கனவு காணுங்கள், கனவுகள் எண்ணங்களாக மாறும், எண்ணங்கள் செயல்களாக உருப்பெறும் என்று கூறிய அப்துல் கலாமின் கருத்துக்கள் மாணவர் மத்தியில் கலந்துரையாடப்பட்டது. பரங்கிப்பேட்டை வட்டாரம் புதுச்சத்திரம் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் கிள்ளை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட பரங்கிப்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புகைப்பிடிப்பதனால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் புகையிலை பயன்படுத்துவதனால் ஏற்படும் தீமைகள் பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது. இதில் தலைமை ஆசிரியர், சுகாதார ஆய்வாளர்கள் பிரேம்குமார், அன்பரசு, சரண்ராஜ் கலந்து கொண்டனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற மாநில நுகர்வோர் பாதுகாப்பு குழு கூட்டத்தில் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா இன்று கலந்து கொண்டார். உளுந்தூர்பேட்டையில் இன்று அதிகாலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஆட்டுச் சந்தையில் சுமார் 3 மணி நேரத்தில் 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற வாரச் சந்தையில் வழக்கத்தை விட கூடுதல் விலைக்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.